Hi, hello, once again. Welcome back to Game of Thrones, brought to you by Maka Shaka. Completely roasted, not made of palm oil, பூராவே ஆலிவ் ஆயில்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது மக்கனா ஃப்ளோர்ல பண்ணிருக்காங்க. என்ன ரோஸ்டட்னு இதுக்கு லக்னோட நடந்த ரோஸ்டிங் சொல்றீங்களா இல்ல இந்த மாக்கா சாக்கா எக்ஸலண்டா இருக்கு சாப்பிட்டாலே அப்படியே ஜோரா அப்படியே தொண்டைக்குள்ள போகுது அந்த ரோஸ்டிங்க பத்தி சொல்றீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் என் பொண்ணு சிரிச்சிட்டு போறா நீ சொல்றது கேட்டு. சரி, ஓகே. கம்ப்ளீட்லி ரோஸ்டட். நான் மாகா சாக்கா நம்மளோட சிப்ஸை பத்தி தான் சொல்றேன். கிரேட் ஸ்நாக்கு. உங்க பக்கத்துல இருக்கிற கடையில வாங்கிக்கலாம். நீங்க அதே மாதிரி காமர்ஸ் சைட்ஸ்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சாப்பிட்டுனே மிச்சம் இருக்கிற ஐபிஎல் மேட்ச் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன ஒரு விக்டரி எதிர்பார்த்தோமோ 14 பாயிண்ட்ஸ் சவுதால போய் சேப்பாக்கு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது வந்து இப்ப எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டா மஸ்ட் வின் கான்டெஸ்ட். அந்த கேமை ஜெயிச்சே ஆகணும். மஸ்ட் வின் பேட்டில் மாதிரி போயிருக்கு. ட்ரூலி அதாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட் இரிடா முடிச்சிடறேன். டிஃபிகல்ட்டான பிச்சு, கொஞ்சம் ஹார்ட் லென்த் அடிச்சா கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஜேமி ஓவர்டன் லாஸ், பெரிய லாஸ். ஸ்பீடாக் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். கால்குலேட்டர் நெட் ரன் ரேட்டு அப்படின்னு ஒரு பைத்தியக்காரன் கதர்னானே. இப்ப நீ ஜெயிச்சா மட்டும் போறாதுல. இப்ப நான் சொல்றேன் கணக்கு கேளு. ஓய் 0.027 இவங்க நெட் ரன் ரேட்டு பிளஸ் 0.082 ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளஸ் 0.355 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நீ அவனை ஜெயிச்சா போறாதுல. இந்த ஐபோன்ல வந்து ஆப்ல உங்களுக்கு கால்குலேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அதை தட்டணும். அதாவது இதே மாதிரி ஒரு பொசிஷன்ல, ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல பில்லே 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 பர்றாம் போடுற பில்லே அப்படின்னு அவன் அடிச்ச போது ஒருத்தரை கூப்பிட்டு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, we are not even looking at net run rate, we are only looking at points அப்படின்னு. கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த உபயோகமும் கிடையாது. வர்ற மாதிரி இருக்கும் போதே தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் உடம்புன்னு. அப்ப நீ டாக்டர் கிட்ட போகல அப்படின்னா கஷ்டம். இதுக்கு மேல அவங்க நெட் 2 மேட்ச் ஜெயிக்கணும்னா they have to make sure they have to beat the opponents by a margin, and then they are going to play against 2 strong sides. I leave it to you. பீடாக், நான் வந்து ஐ ஹியர் வாட் யூஆர் சேயிங். நெட் ரன் ரேட்டை முதல்ல இருந்தே இப்ப நம்ம நீனும் வந்து நிறைய டீம்ஸ்ல இருந்திருக்க, நானும் டீம் டக்அவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கேன். நீ ஒரு 4-5 கேம்ஸ் தள்ளி இருக்கும் போது காம்படிஷன்ல இன்னும் 5 கேம் இருக்குங்கிற போது நீ வின்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவ. அடிக்க போய் ஒரு கேம் தோத்துருவ அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்காக வின்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். நெட் ரன் ரேட்ல அப்ப ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப கடினமான விஷயம். நான் ஏன் அதை சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன். இப்ப கூட நான் சொல்றேன், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. நாட் கோயிங் டு பி ஈஸி, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அகில் ஹுசேனை மிச்சம் இருக்கிற 2 கேம் என்னவா இருந்தாலும் ஆட வச்சுதான் ஆகணும். ஒரு மாதிரி போலிங் கொஞ்சம் லைட்டா இதுவா இருக்கு. அப்படி இல்லாட்டி அகிலுக்கு பதிலா நீ மேட் ஹென்ரியை கூட கொண்டு வந்து பார்க்கலாம். இரு 16 பாயிண்ட் போனா இப்பவும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. 2 வின் ஆச்சுன்னா கூட குவாலிஃபை ஆயிடுவாங்க. அது ஏன்னு உனக்கு நான் சொல்றேன். நீ இருடா, அது ஏன்னு நான் உனக்கு சொல்றேன். பஞ்சாப் வந்து 17 பாயிண்ட்ஸ் போக முடியும். பட் ஆனா அவன் ஆடுற 2 டீம்ல ஒரு டீம் எல்எஸ்ஜி, இன்னொரு டீம் ஆர்சிபி. there is a possibility he will not win that game. பட் அது கடைசியில வருது. ஏன்னா அவன் இருக்கிறது ஒரு ரட்டு. நீ சொல்ற கணக்குப்படி ராஜஸ்தான் 3க்கு 3 ஜெயிக்கணும், இல்லாட்டி 16ல டை ஆஃப் ஆயிடும். ஐ திங்க் சிஎஸ்கே 2 கேம் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி? முதல்ல எஸ்ஆர்ஹெச் எப்படி போடணும் அதுதான் முதல் மேட்ரு. பட் இன்னைக்கு ஆல் செட் அண்ட் டன். நம்ம நெட் ரன் ரேட் கால்குலேட்டரு எல்லாம் நீ சொல்ற என்ன நெகட்டிவ்ஸ்னு. பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. கார்த்திக் சர்மா ஃபேபுலஸ் நாக். பட் மிச்சல் மார்ஷ் பேய் வந்த மாதிரி ஆடினாயா, பேய் வந்த மாதிரி ஆடினான் பேட்டிங்கு. அந்த அன்ஷுல் கம்போஜர் டேக் டவுன் பண்ணான் பவர் பிளேல. அதாவது என்னன்னு நான் உனக்கு கரெக்டா சொல்லிட்டேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் அதை சொல்ல ட்ரை பண்றேன். ப்ரீவியஸ் கேம்ல நான் பீடாவை கேட்கிறேன், ப்ரீவியஸ் கேம்ல மிச்சல் மார்ஷ் எப்படி அவுட் ஆனார் பீடா அன்ஷுல் கம்போஜுக்கு? சிம்பிள் தலைவரை ஃபுல்லர் லென்த் போட்டு டவுன் த கிரவுண்ட் அடிக்க வச்சு லாங் ஆன்ல கேட்ச். ஆஸ்திரேலியன்ஸுக்கு நீ மார்க்கு போட்டேன்னா நரசிம்ம அவதாரம்னு சொல்லுவாங்க. மாற பொழக்கிறவனுங்க அவனுங்க. அதுதான் நடந்தது. அன்ஷுல் கம்போஜ் வந்து வெரி குவிக் லேர்னர், ரொம்ப டிசிப்ளின்டான ஃபெலோ, நல்ல போலர், நல்ல ரா மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. பட் ஐபிஎல் என்ன மாதிரி டோர்னமெண்ட்ங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சிம்பிள் பிளான். நியூ பால்ல ஓடி வந்து ஹார்ட் லெங்க் போடுறான். மிச்சல் மார்ஷுக்கு போன மேட்ச் அதாவது எப்படின்னா, நீ உங்ககிட்ட இருக்கிற கார்டு 3 சீட் விளையாடி இருக்க, போக்கர் விளையாடி இருக்கேன்னா உனக்கு இது தெரியும். உங்ககிட்ட இருக்கிற கார்டை நீ காமிச்சிட்ட அப்படின்னா அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தன் ஆடுவாங்க. எஸ்பெஷலி அவங்க மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற பிளேயர் தான்.
ஏன் அதை சொல்றேன்னா, நீ ஒயிட் யார்க்கர் தான் டெத்ல போட போற, மேலையும் கீழையும் தான் போட போறன்னு உடனே என்ன பண்ணான் சமீர் ரிஸ்வி உடனே டெத்ல ஸ்வீப் அடிச்சான். அசுதோஷ் சர்மா என்ன பண்ணான் ஸ்வீப் அடிச்சான். அதே மாதிரி மிச்சல் மார்ஷுக்கு நீ போன மேட்ச் தான் அந்த கார்டை ஆடி இருக்க, 2 ஏஸ் காமிச்சிருக்க, நேரா லாங் ஆனும் டீப் ஸ்கொயர்ல வச்சு உடம்புல போட்ட. இன்னைக்கு அவன் என்ன பண்ணான், விக்கெட்ல பவுன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சீம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் சான்ஸே எடுக்கல. ஸ்பென்சர் ஜான்சன்லாம் அடிக்கவே பார்க்கல, நீட்டா நிறுத்தினான். அன்ஷுல் கம்போஜ் வந்த உடனே லெக் ஸ்டம்புக்கு வெளில விட்ரா பண்ணி ஆஃப் சைட ஓபன் பண்ணான். 2 ஷாட். அங்கதான் அன்ஷுல் கம்போஜோட கேம் ஓவர் ஆச்சு. ஏன்னா ஸ்கொயர் லெக் நீ லாங்கான வச்சிருக்கும் போது லெக் சைட்ல மட்டும்தான் அவன் கால்ல தான் போட முடியும். அவனுக்கு அது தெரியும். நீ முடிஞ்சா வெளில போடுன்னு சொல்லி அவன் ஆஃப் சைட்ல அடிச்ச உடனே லெங்த டிராக் பண்ண விட்டு, நீ உன் கார்டை காமிச்சல, நான் வச்சிருக்கேன் பாரு 2 ஏஸ், இப்ப போடு ஷார்ட் ஆன் வச்சு பெதுப்பிட்டான். இட் வாஸ் ட்ரூ மாஸ்டர் கிளாஸ் பை அ மாஸ்டர்ஃபுல் பேட்ஸ்மேன் டு பிளே ஹார்ட் லெங்த் bowling on such bouncy pitches. பீடாக் அதை சொல்லிட்டே இருக்கும் போதே, ஓய் அண்டர்டேக்கர், இன்னைக்கு பீடாக் தான் அண்டர்டேக்கர் டோய் அப்படிங்கிற மாதிரி வீட்டுல கரண்ட் போயிருக்கு. வந்துருச்சு, நீ தான் இன்னைக்கு அண்டர்டேக்கர். பட் தட் செட் பீடாக், ஐ ரியலி டூ திங்க் மிச்சல் மார்ஷ் பேட்டட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். சிஎஸ்கே அடிச்ச 187 வாஸ் அ குட் ஸ்கோர். ரொம்ப ஒரு கடினமான நிலைமையில இருந்து the way கார்த்திக் சர்மா பேட்டட், பிக்கெஸ்ட் பாசிட்டிவ். பிரபிஸ் அடிக்காதது ஒரு மாதிரி மாற்றுறது ஒரு மாதிரி நெகட்டிவா போய் அமைதா சிஎஸ்கேக்கு. அதாவது பியூட்டிஃபுல்லா சம்மர் பண்ணீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவங்க அடிச்ச 187 இன்ஸ்பைட் ஆஃப் தட் பிரவிஸ் இன்னும் டோர்னமெண்ட்டுக்கு வரல, இன்னும் பிரிட்டோரியால தான் இருக்காரு அப்படின்னு வந்து அன்பார்ச்சுனேட்டா நான் சொன்னேன். ஸோ இஸ் ஸ்டில் இன் பிரிட்டோரியா, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே ஹவ் ஸ்டில் காட் டு 187னா தட் ரியலி ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா ஆஷா, there are 2 ways of looking at when it comes to strategy. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இதை பேசினா, கரெக்டா பேசினா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அதாவது சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், ஊர்வில் பட்டேலா இருக்கணும், they don't like short balls. you accept it or not? இங்கிலீஷ் மாத்தலாம். அவன் பிறந்து வளரும் போதே தூளியை எப்படி கட்டுவாங்கன்னா தோளுக்கு மேல கட்டுவாங்களாம் ஆஸ்திரேலியால. அவனுக்கெல்லாம் நீ மார்க்கு போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு அதுதான் ப்ராப்ளம். ஸோ they got carried away with the lens what that has been bowled by their seamers to our batsmen. You should never go on based on what they bowl. There is also some consideration you should take. What is our SWOT analysis of our own batsmen? நான் என்ன பண்ணிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்குமே முக்கோ சௌத்ரியா இருக்கட்டும், ஸ்பென்சரா இருக்கட்டும், அன்ஷுல் கம்போஜா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி இங்கிலீஷுக்கும் சரி மார்ச்சுக்கும் சரி டீப் ஸ்கொயர்ல லாங் ஆன வச்சுட்டு 4 மீட்டர்ஸ்ல போட்டு நீ டவுன் த கிரவுண்ட் அடி. there is lot of seam movement of the wicket. ஒருவேளை நீ ஆஃப் சைட ஓபன் பண்ண போய் அடிச்ச, அப்ப என்ன பண்ணிருப்பேன், அந்த ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ், ஷார்ட் கவர் பாயிண்ட், மிட் ஆஃப் 3 பேரையும் பவுண்டரி லைன் 30 yard சர்க்கிள் வெளில இருந்து வாக்கிங் பண்ண சொல்லி யூ ட்ரை அண்ட் ஹிட் மீ ஓவர் ஆஃப் சைடு இன்ஃபீல்டு அப்படின்னு நான் இது பண்ணிருப்பேன். நீ அவனோட இதை பார்த்துட்டு இவனுக்கு இங்க நிறுத்துறிய இங்கிலீஷுக்கும் மார்ச்சுக்கும் திருப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. they have never changed their strategy. ரெண்டாவது சொல்றேன் நானு, உனக்கு லாஸ்ட் மேட்ச் ஆனா ஒண்ணு கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ பீடா. இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜியோட கருப்பன் ரிலீஸ், அந்த மாதிரி அந்த கருப்பு சாமியே உள்ள இறங்கின மாதிரி தான் ஆனா இன்னைக்கு மார்ஷ் 2-3 ஷாட் அடிச்சான் பீடா. நான் சொல்றேன், அந்த முகேஷ் சௌத்ரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல முகேஷ் சௌத்ரி அடிக்கலாம் பார்க்கவே இல்லை. ஆனா அன்ஷுல் கம்போஜ் 4வது ஓவர் வந்தானா இல்ல 3வது ஓவர் வந்தான், இறங்கி ஒரு பிளாட் பேட் த்ரூ த கேப், அப்புறம் திருப்பி நவுந்து விட்ரா பண்ணி இறங்கி திருப்பி அங்க ஒரு 6 அடிச்சான். அங்கேயே கதை கந்தலாயிடுச்சு. ஏன்னா he had to come straight, லெங்த் பின்னாடி புல் பண்ணான். இறங்குறான்னு ஒரு பேட்ஸ்மேன் இறங்கினா என்ன பண்ணுவ, போலரா லெங்த புல் பேக் பண்ணுவ. புல் பேக் பண்ணா அவனுக்கு என்ன, நேரா நீ சொன்ன மாதிரி தூளியை கட்டின இடத்துல தான் வரும். சோ கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. ஏதாவது வேற ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிருக்க முடியுமா? கார்த்திக் சர்மா எப்படி ஆடினாரு, கார்த்திக் சர்மாக்கும் மார்ஷுக்கும், கார்த்திக் சர்மாக்கு ஃபாஸ்ட் போலிங் ஒரு வீக்னஸ் சொல்லியிருந்தாங்க, பட் நீங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சான். கார்த்திக் சர்மா ஒரு பாசிட்டிவ், மற்றபடி எனி அதர் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. எல்எஸ்ஜி என்னெல்லாம் கரெக்டா பண்ணான். இதுல ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து அன்ஷுல் கம்போஜ் அபியூஸ் பண்றாங்க. ஐயோ அவருதான் காரணம் உங்களுக்கு 12 பாயிண்ட் நீங்க வந்ததுக்கு. இப்ப அன்ஷுல் கம்போஜ கண்ணா பண்ண சோசியல் மீடியால இது பண்றாங்க. yes he has a bad day. திருப்பி நான் சொல்றேன், he didn't bowl badly but he bowled to the strengths of 2 batsmen where they cherish that. unfortunately இன்னொன்னு பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல இந்த லேட்டரல் சைட்வேஸ் மூமெண்ட் அந்த அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கல. ஐம் நாட் டிஃபெண்டிங் சிஎஸ்கே, பட் தே போல் த ராங் லென்ஸ். அதுல வந்து உங்களுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஐ எம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் சம்திங் ஆஷா. ரொம்ப ஐ டோன்ட் ஃபீல் பிரசாந்த் வீர் மாதிரி ஒருத்தர் கேன் மேக் எ டிஃபரன்ஸ் வித் த பேட். அவரு பண்ற வேலையை அக்கீல் ஹுசைனால பண்ண முடியும். If there is a question where you can sneak in extra foreigner and there is a choice between Prashant Veer and Akeem Hussain, ஏன்னா யாராவது ஒருத்தர் அடிச்சிடறாங்க சிஎஸ்கேல. ஓகே, இன்னைக்கு சேட்டன் அடிக்கல, ருத்ராஜ் அடிக்கல, கார்த்திக் சர்மா 41 பால் ஆடிட்டாரு. இந்த பேட்டிங் லைன் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் நாட் அ பேட்டிங் லைன் விச் இஸ் கோயிங் டு ஃபோல்ட் அப் ஃபார் 120. அதாவது நான் எழுதி கொடுக்குறேன். நான் எல்லாருமே சிவம் துபே வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு த்ரஸ்ட் கடைசி ஒரு 23 ஓவர் கொடுத்தாருங்கும் போது நீங்க நான் என்ன சொல்றேன், ஐ வில் லிசன் டு யுவர் பாயிண்ட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரமோட் பிரசாந்த் வீர் இன் டாப் 5 பிளேயிங். அவரை பினிஷரா எடுத்துக்கணும்னு பாக்காதீங்க. அவருக்கும் ஷார்ட் போல்ஸ்ல ஜெனுவன் வீக்னஸ் இருக்கு, சார்ட் அவுட் பண்ணிடலாம் நீங்க. பட் இட்ஸ் a குட் பிளேயர் நான் இல்லைன்னு சொல்ல. ஐ வில் லிசன் டு அஸ்வின் when பிரசாந்த் வீர் கேன் பேட் இன் டாப் 5, பட் இட்ஸ் கோயிங் டு பேட் அவுட் ஆஃப் டாப் 6 or டாப் 7. இட் ஹஸ் டு பி அக்யூரசி இருந்தா ஜெயிச்சிருப்பியா? இல்ல, அந்த முட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க பாக்குறீங்க எடுத்தோடனே தமிழ் டீம்ல 3 ஓவர்ல உங்களுக்கு அடிக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி 100ஆல பவர் பிளேல போட முடியாது. போட்டா நிறுத்திருப்பாங்க 100. இது எனக்கு ஒரு கேள்வி பீடா. போன வருஷமே வந்து நான் இதை கேட்டப்போ இதே டாபிக் தான். ஏன் 100ஆல பவர் பிளேல போட முடியாது? நான் என்ன கேக்குறேன், நான் ஒன்னு ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஏன் 100ஆல பவர் பிளேல போட முடியாது? இன்னைக்கு மிச்சல் மார்ஷும் முடிச்சிடுறேன் என்னோட கேள்விய. இன்னைக்கு மிச்சல் மார்ஷும் ஜார்ஜ் இங்கிலீஷும் அந்த அடி அடிக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர் டேக்கன் டு த கிளீனஸ். ஒரு ஓவர் 5th-லயோ 6th-லயோ வந்து கொடுத்தா நீ பவர் பிளேல இருந்து அன்ஸ்கேப்டா வரலாம்ல. 85 ரன் கொடுக்கறத 65ஓட வெளில வரலாம்ல. 2 ரைட் ஹேண்டரு நீ என்ன போடுறேன்னு தேட போறாங்க. 2 ஃபாரின் பேட்டர், ஒய் நாட்? இது என்ன கதை? இது எனக்கு புரியல. ஒய் நாட்? அவரோட நிறைய குளோபல் லீக்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். முதல் ஓவர்ல நீங்க அவருக்கு கொடுத்தாலும் அவரு நான் போடுறேன்னு போடுவாரு, ஒரு டீம் மேன். ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாரு, if you can avoid me in the power play I am happy அப்படின்னு ஒரு செக்க முன்னாடியே வச்சிருவாரு. ஏண்டா இது தப்பு தானே நீ சொல்றது? நீ தானே இங்க செக் வைக்கிற. எந்த ஓவர் கொடுத்தாலும் போடுவாரு, ஆனா ஃபர்ஸ்ட் 6ல அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாருங்கிற. நீயே பாம நீயே வைப்ப, நீயே அந்த பாம எடுத்துருவாங்கிற மாதிரி இருக்கு. அததான் ஆஷா நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லுவாரு, நீ என்ன முதல் ஓவர் போடணும்னு சொன்னா நான் போடுறேன் பாய், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பட் ஐ வுட் ப்ரெஃபர் டு போல் போஸ்ட் பவர் பிளேன்னு வரு. இப்ப ரீசெண்டா அந்த T10 லீக் இது பண்ணும்போது பர்டிகுலரா ஒரு மேட்ச் அப்ப ரமானுல்லா குர்பாஸ் ஸ்பின்ன பார்த்த கண்ணுல கருப்பு துணி கட்டின்னு ஸ்லாக் ஸ்வீப் பண்ணாரு. நான் சொன்னேன், ஒரு டீப் மிட் விக்கெட் ஒரு கவு கார்னர் வச்சு கூகுளே வெளில போடு ஃபாஸ்டா, அப்படியும் ஸ்லாக் ஸ்வீப் தான் அவர் அடிப்பாரு, நீ போடு அப்படின்னு ஒண்ணு. என்ன சொல்லிட்டாரு, எங்க டீம்ல அக்கீல் ஹுசைன் இருந்தாரு. அக்கீல் பாய் தான் வந்து நல்ல பவர் பிளே போலர் ஆச்சு, அவர் போட்டுமே 2 ஓவர் தான் பவர் பிளேங்க T10 லீக்ல, நான் 3வது ஓவர் போடுறேன். ஸோ இது எப்படின்னா, இம்ரான் தாஹிர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஆன் ஆஃப்டர் திஸ் கரீபியன் பிரீமியர் லீக். அவரை வந்து இந்த 3 வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் நான் ஃபோர்ஸ் பண்ணி நீ போட்டே ஆகணும்னு ஒரு மேட்ச் பவர் பிளேல போட வச்சேன். அவரும் எப்படி யோசிப்பாரு, ஒரு சான்ஸ் இருக்கு பவர் பிளேல போட வேண்டாம் அப்படின்னா போட மாட்டார். ஒரு சிலருக்கு எப்படின்னா they feel comfortable bowling with 5 fielders outside. சோ இன்னொன்னு 2வது பாயிண்ட் என்னன்னா, உனக்கு கை சுத்த கூட ஸ்பின்னர் கிடையாது. ஏன்னா பிரசாந்த் வீரா அவங்க நான் உன்னை கேக்குறேன், நீயும் அனலிஸ்ட் தான், நானும் போலர் தான். ஒரு சில பேர் நாட் கம்ஃபர்டபிள் bowling inside the first 6. 5 பேர் வெளில வச்சு ஃபர்ஸ்ட் 6ல போடுறவங்க எல்லாரும் ஜாலியா நான் போடுற 2 ஃபீல்டரோட அப்படின்னு வந்து போடுறவங்களா? அதாவது see the point is, எல்லாருமே இன்னியோட மாடர்ன் டே அண்ட் ஏஜ்ல, சாரி ரிப்பீட் நான் உனக்கு இதை சொல்றதுக்கு, இன்னைக்கு மாடர்ன் டே அண்ட் ஏஜ் ஆஃப் கிரிக்கெட்ல உங்ககிட்ட 5 men bowling அட்டாக் இருக்கு. 6 overs நீ போடுற, டெப்ளாய் பண்ற, அந்த ஆப்ஷனை ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சேம் திங் ஐ எம் ஆல்சோ சேயிங். நீ வந்து ஒரு பிரீமியர் போலரா இருக்கும் போது போன தடவை நீ இவ்வளவு சொல்ற, சம்டைம்ஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் ட்ரஸ்டட் இன்டு தட் பொசிஷன் உனக்கு தெரியாது. ஆர்சிபியோட போட்டானே பவர் பிளே ஓவர், நல்லா தானே போட்டான் போன வருஷம் சின்னசுவாமியில. அதத்தான் ஆஷா சொல்றேன், given an option I'm comfortable bowling outside power play. 2வது என்னன்னா, பிரசாந்த் வீரா அவங்க ஒரு போலராவே பார்க்கல. சோ லிட்டரலி they are going with 4 overs of spin. Literally they are going with 4 overs of spin. Noor ended with 21 of 4.
இன்ஸ்பைட் ஆஃப் த கார்னேஜ். ஓகே, இப்ப 100 வந்து ஒரு 10.5 போறதா 14 ஓவர்ல கேம் முடிச்சிருப்பான். இல்ல ஐ திங்க் பிஃபோர் தி ஆடியன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். 100 அஹமத் நல்லா போடலைங்கிறது பாயிண்ட் இல்ல. 100 அஹமத் சூப்பரா தான் போட்டான். பட் அந்த கார்னேஜ் பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமா கூடாதுங்கிறது என்னோட கொஸ்டின். இட் இஸ் நாட் அபவுட் 100. வேற வழி ஆஷா. 3 ஓவர்லயே கேம் போயிடுச்சா. 3 ஓவர்ல அவன் பெருசா அடிக்கல. 38 என்னமோ தான் இருந்தான். பட் when you are defending 188 when the opposition 38 for no loss in 3 overs, கேம் அங்கேயே போயிட்டு போது 4வது ஓவர் அட்லீஸ்ட் 100 போலிங் போட்டே இருந்திருக்கணும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பாருங்க, சொன்ன உடனே பாருங்க சிறுசமே அந்த சொன்ன உடனே மின்னல் கிண்ணல் வந்ததுன்னா அது உண்மைன்னு சொல்லுவாங்க. 3 ஓவர்ல உங்களுக்கு வந்துட்டு இப்ப என்னன்னு எல்லாம் கேட்பாங்க. இந்த ஹாட்ஸ்பாட் டெக்னாலஜி இல்ல ஐபிஎல்ல. அங்கதான் இல்ல, நானாவது கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்னிக்கோ வச்சு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமுக்கு ஹாட்ஸ்பாட் கொண்டு வந்துருந்தே. இந்த மாதிரி நிறுத்தாதீங்கிற கரெக்ட் ராஸ்கல்ஸ். ஓகே, அதனால 4வது ஓவர் வேற வழியே கிடையாது ஆஷா. நீ யூ ஹாவ் டு கிவ் அ ட்ரை. தி மேட்ச் இஸ் ஸ்லிப்பிங் அவே. Still you are persisting with the hard lens. You are hitting on the same area. சரி, இப்ப வாட் நெக்ஸ்ட்? வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? நம்ம மிச்சல் மார்ஷை பத்தி பேசிட்டோம். மிச்சல் மார்ஷல் அந்த ஏரியா போட்டது தப்புன்னு. ஜாஷ் இங்கிலீஷ் எட்டனதர் நாக்கு. பட் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. 3 games on the bounce. ஃபர்ஸ்ட் தோத்தாங்க. இப்ப மஸ்ட் வின் சிச்சுவேஷன் in the last 2 games. 14ல குவாலிஃபிகேஷன் லுக்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் 16ல டோட்டலி பாசிபிள் அப்படிங்கறத நம்ம 2 பேருமே ஒத்துப்போம் நான் நினைக்கிறேன். மை கொஸ்டின் டு யூ இஸ், நீ எத்தனையோ ஐபிஎல் பிரான்ச்சைசி டீம்ஸ்ல கோச்சா இருந்திருக்கேன். நானும் இன்வால்வ்டா இருந்திருக்கேன். ஆஃப்டர் சோ மெனி இன்ஜுரிஸ், இவ்வளவு இன்ஜுரிஸ் ஆயிருக்கு, ஓவர்டனும் நாக்ட் அவுட். Haven't Ruturaj and Stephen Fleming really set the ball rolling and done an extremely good job so far to stay in the hunt? Super cricket ஆடிருக்காங்களா இல்லையா? They can turn it around in the next 2 games இல்ல. இதுக்கு அப்புறமா இப்படி பண்ணிருக்காங்கன்னா it is surely showing Stephen Fleming's experience and Ruturaj's resolve and trust on Fleming இல்ல. 2 கேள்வி கேக்குறேன் ஆஷா. ஒண்ணு, நான் எப்பவுமே சிஎஸ்கே சப்போர்ட்டிவா தான் பேசுவேன். அதே சமயத்துல எங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். 3க்கு 3 தோத்துட்டு சிரிக்கிற அளவுக்கு இருந்தாங்க டேபிள்ல. அங்கிருந்து they need 2 wins. They will still make it. அந்த நெட் ரன் ரேட் இதுங்கும் போது you have played good cricket. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 2வது honesty is honesty. நெட்ரிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. நீங்க அது குரு சிஷ்யன் படம் பாத்தீங்களா? ரஜினிகாந்த் சார் வந்து பாண்டியன் சாரோட கையை உடைப்பாரு தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி இவங்க உடைக்கிறாங்களா? பாண்டியனா மனோகரா? பாண்டியன் ஆக்டர் பாண்டியன் அவர் ஜெயில. ஓகே. சோ இந்த இன்ஜுரி எல்லாம் இந்த மாதிரி இவங்களே உடைக்கிறாங்களா இல்ல நடக்குதா? ஒரு டீமுக்கு மட்டும் எப்படியா டெய்லி ஒவ்வொரு இன்ஜுரி நடக்கும்? தீபக் இருங்க நான் முடிச்சிடுறேன். இதே தீபக் சேகர் 14 கோடி கொடுத்து எடுத்த போது பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் ஆட மாட்டாரு. இப்ப என்னடான்னா எல்லா மேட்சும் ஆடுறாரு. 3 ஓவர் போடுறாரு. பர்பிள் ஃபிட்டா இருக்காரு. வேகமா வேற போடுறாரு. நான் ஒரே ஒரு கேள்விதான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒரே டீம்ல உங்களுக்கு இப்ப எல்லிஸ் வந்து இதுக்கு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே இன்ஜூர்டு. அதெல்லாம் நம்ம தப்பா பேசக்கூடாது. Before even joining the camp, before even getting into India, he got injured. Let's forget it. Let's not even bring that into any consideration. Previous match 145 155 போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நான் சரியா பார்த்தனா இல்லையான்னு தெரியல. ட்விட்டர்ல லக்னோல வந்து அவங்க இறங்கின போது ஜெமி ஓவர்டனும் லக்னோல போய் இறங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சோசியல் மீடியால நான் பார்த்தேன். எப்படியா தை இன்ஜுரி வந்திருக்கும் எனக்கு தெரியாம நான் கேட்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், எனக்கு நானும் வந்து ஒரு 11 வருஷம் ஐபிஎல் ஒர்க் பண்ணிருக்கேன். 70 நாள் எந்த டோர்னமெண்ட், வேர்ல்டு கப் கூட 70 நாள் போகாது. மோஸ்ட் லென்த்தியஸ்ட் டோர்னமெண்ட் இஸ் இந்தியன் பிரீமியர் லீக். அப்படிங்கும் போது how you schedule your practice sessions because of the travel every second day and third day, how you schedule your training session to make sure that you're not going to pick up an injury or exaggerate a niggle what you got, or you develop a new injury. That is totally on how you practice and how you train it. Please elaborate. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட பிலீஃப். ட்ரைனிங் எவ்வளவு கம்மி பண்றியோ அவ்வளவு இன்ஜுரியோட அக்கரன்ஸ் ஜாஸ்தி ஆகும் பீடாக என்ன பொறுத்த வரைக்கும். The more you are on the ground, running session, weight session பண்ணிட்டு கரெக்டா பிராக்டிஸ் பண்ணனா the odds are that you will not be injured. And ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஜுரி வரக்கூடாதுன்னு எதுவுமே பண்ணாம மேட்ச் டு மேட்ச் எடுத்துட்டு போலாம்னு நினைப்பாங்க. அது ராங். பட் இது வந்து வேற டிபார்ட்மெண்ட். இது வந்து பிசியோதெரபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்.
அதுக்கும் கோச்சுக்கும் கேப்டனுக்கும் சம்மந்தம் இல்லை. கோச் அண்ட் கேப்டன் ஆர் பீங் கிவன் இல்ல. கோச் அண்ட் கேப்டன் என்ன பண்ணுவாங்க இதை பத்தி? தே ஆர் பீங் கிவன் பிளேயர்ஸ். இஃப் த பிளேயர்ஸ் ஆர் ரூல்ட் அவுட், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. I personally think they have done an exceedingly good job in still continuing and keeping the team alive in this tournament. Not an easy one. இப்ப எம்எஸ் அடுத்த கேமுக்கு வந்தா இந்த டீமுக்கு அடிஷன் தேவைப்படுமா? பிரவிஸ் வேற ட்ரஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிற போது எம்எஸ் தோனி திருப்பி இந்த ஸ்குவாடுக்குள்ள வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? நீ என்ன நினைக்கிற? நீ அதான் என்ன பண்ணுவ? நான் ஒரு இம்பாக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லாஸ்ட் 2-3 கேம்ஸாவே அவர் ரெடியா தான் இருக்காரு நான் நினைக்கிறேன். ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், நாட் பி நார்ஷ். அப்பார்ட் ஃப்ரம் த லாஸ்ட் ஓவர், த த்ரஸ்ட் சிவம் துபே கேவ், இன் ஆல் ஆனஸ்டி, இஸ் an absolutely poor over from Prince Yadav, the way he was bowling. என்ன பொறுத்த வரைக்கும், not taking any credit away from Shivam Dube, it was a poor over from Prince Yadav. He was very predictable. இப்ப நான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சிவம் துபேயோட ஃபீல்டிங்கும் இட் ஹஸ் நாட் பீன் எனி கிரேட். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு 18 பால்ல இந்த மாதிரி வர்ற மாதிரி பிரசாந்த் வீர் இன்னைக்குள்ள வந்தாருங்கும் போது, if you are going to have someone like Prashant Veer, you are made up your mind that I'm going to want to have an Indian dasher at the closing stages of 12-13 balls, it has to be Mahendra Singh Gam. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப கூட ஒரு குவாலிட்டி பேசிட்டர்னா அது அவரு தான் நானும் ஃபீல் பண்றேன். லெட்ஸ் see, எனக்கு என்ன எஸ்ஆர்எச் கேம்ல அவர் இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see how that goes. பட் ஆல் said and done, பிடாக் அகில் ஹுசைன் மிஸ், ஜேமி ஓட்டன் இல்லாத போய் இப்ப ரியலி நான் கார்த்தால பிக் பண்ணும்போது சிஎஸ்கே டாப் 4ல வர மாட்டாங்க, க்ளோஸா மிஸ் பண்ணுவாங்க நானே சொல்லியிருந்தேன். பட் நானா ஏடா கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவா ஓடும்? ஏன் மிஸ்டேக் கிடையாது. நீங்க அந்த பீம் எல்லாம் பண்ணுவீங்க, அந்த ஸ்டிக்கரா போட்டு எனக்கே எல்லாரும் அனுப்புவாங்க, நான் பண்றேன். அப்ப எல்லாம் அனுப்பிங்க அது எல்லாரும். ஏன்னா இப்ப எனக்கு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவதுன்னா அவர் இந்த திண்டுக்கல் ரேங்க் அதையே அனுப்புறாங்க. இப்ப இவரு தான் கரெக்டால சொன்னாரு, அவர் சொன்னது கரெக்ட் ஆகும் போல இருக்கு, கரெக்ட் ஆகக்கூடாது, அதனால கோவப்பட்டு நான் பண்ண அதை எனக்கே அனுப்பிங்க ஸ்டிக்கரா. ஓகே, ரியலிஸ்டிக்லி நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஆன் 18th. நெக்ஸ்ட் கேம் இனிஷியல் தாட்ஸ் என்ன பிச்சு கொடுக்கணும் சிஎஸ்கே? நீ இருந்தா என்ன பிச்சு கொடுப்பேன்? ஏன்னா எஸ்ஆர்எச் வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கி சர்ஃபேசஸ்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன பிச்சு கொடுப்பேன்? என்ன மாதிரி காம்பினேஷன் பிக் பண்ணுவேன்? ஸ்லோ பிச்சு கொடுத்துருவேன் எஸ்ஆர்எச். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட ஸ்பின் ஸ்ட்ரென்த் யாரு? இஃப் யூ ஆர் வரிட் அபவுட் ஹர்ஷ் தூபே அண்ட் சிவம் குமார், ஐ எம் சாரி, இவங்க யாருமே வந்து ஸ்பின்னுக்கு வரி. சாம்சன், ருத்ராஜ் கைக்வாடு, ஊர்பில் பட்டேல், சிவம் துபே, எவனுக்கு ஸ்பின் இன்னைக்கு போட வச்சு நிமித்திடுவாங்க. மேபி டிவால் பிரேவிஸ் அந்த ஸ்லோ பிச்சுனா கஷ்டப்படுவாரு. அவர் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டை கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படிங்கும் போது இதை பாட்டு பாடி சொல்லிட்டுமா எப்படி? உங்களுக்கு நீங்க சொன்னாதான் இது பண்ணுவேன். பாடு பாடு பாடு. இசை மழையில் நினைக்க தயாரா? அகிலா அகிலா பவர் பிளேல நீ எங்க அகிலா, விக்கெட் வேணுமே நீ எங்க போன அகிலா, வா 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 சிக்ஸ் கொடுக்க வா அகில் இல்லேனா பவர் பிளே தான் அகிலா அகிலா பவர் பிளேல நீ எங்க போன அகிலா அப்படின்ற மாதிரி. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர் ஐசிசி ரூல கொண்டாந்து நேரம். ஒரு செகண்ட் இரு எப்பா, நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் காமெண்ட் செக்ஷன்ல வந்து அது என்ன ஐசிசி ரூல் இன்னி வரைக்கும் வெள்ளந்தியா கேக்குறீங்க. நான் அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அவன் அதை நம்பரா மாதிரியே சொல்றான். அவன் பேசிக்கலி கலாய்க்கிறான் சார், கலாய்க்கிறான். அவன் எப்படி கலாய்க்கிறான்னா, கேப்டன்ஸும் இன்னிடே மாடர்ன் டே திங்க் டேங்கும் வந்து அந்த மாதிரி மேட்ச் அப் லெஃப்ட் ஹேண்டர் பார்த்தா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்க, ரைட் ஹேண்டர் பார்த்தா ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்கிறது கிண்டல் பண்றான் சார், கிண்டல் பண்றான். சோ நீ கண்டினியூ பண்ணிப்போம். அதாவது இன்னொன்னு சொன்னா இது பண்ணுவீங்க நீங்க. அந்த SA20ல பூரன் ஆடும்போது பூரனுக்கு நான் ஒத்துக்கிறேன், பூரனுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஹையா இருக்கு. விக்கெட் எடுத்தது மகாராஜ் எடுத்தா பரவாயில்ல, எடுத்தது முச்சாமி, ஜெனரல் முச்சாமி. அதாவது ஒரு ட்வீட் வேற போட்டேன், இப்ப பூரன் வராரு, முத்துசாமி ஷுட் பால், ஷுட் கெட் ஹிம் இன் தி ஃபர்ஸ்ட் பால் ட்வீட் போட்டேன். அப்படியே தூக்கி போட்டார், கிளம்பி ஒரு சீப் அடிச்சாரு நேர போட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னொன்னும் இப்ப சென்னை பிச்சு பழைய மாதிரி இல்ல ஆச்சா. நீங்க கரெக்டா வந்து இந்த டோர்னமெண்ட் நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது என்ன சொன்னீங்க, மச்சி நான் நேரம் அந்த பக்கம் போயிட்டு வரேன், பழைய மாதிரி இல்ல, நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்குன்னு. அப்ப வந்து இப்ப இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி அகில் காட் த ஸ்டிக் அகைன்ஸ்ட் ஜாஷ் இங்கிலீஷ். எல்லாருக்குமே தானே போன தர அட்டி விழுந்துச்சு. இப்ப அவன் என்ன பண்ணான், இன்னொன்னு யோசிக்கிறேன்,
போன மேட்ச் அவன் 7 ஓவர்ல 99 சரியா அவன் ஆடி இருந்தான்னா 240 235 போன மேட்ச் கஷ்டப்பட்டு இப்ப அவங்களுக்கு சேஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு, இவங்க 187 வந்துதான் அடிச்சாங்கன்றதுனால தப்பிச்சிட்டாங்க. இதே சிஎஸ்கே ஒரு 215 அடிச்சிருந்தா அவங்க தண்ணி குடிச்சிருப்பாங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்படிங்கும் போது பிச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்லோ பிச்சை கொடுத்துட்டு சரிடா நீ அக்கீல வந்து பவர் பிளேல போடலனாலும் எனக்கு பரவாயில்ல, கிளாசனுக்கு இந்த ஸ்லோ பிச்சில் நீங்க பாத்துருப்பீங்களா எனக்கு தெரியல, நல்ல பேக் ஃபுட் போய் பிக்கப் நிறைய அடிச்சு டீப் மிட்டுக்கு நேர கையில வாங்கியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சலீல் அரோரா இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க போட்டு ஓட்டிடலாம். நீ கொடுக்க மாட்டேன், அபிஷேக் சர்மா கொடுக்க மாட்டேன், இவர் இருக்கும்போது டிராவிஸ் ஹெட் இருக்கும்போது கொடுக்க மாட்டேன், பரவாயில்ல போ, பட் ஐ வில் பிளே அக்கீல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு ஸ்பென்சர் ஜான்சன். லெட் அஸ் ஆல் அக்செப்ட் இட். டீசெண்டா போட்டாரு ஸ்பென்சர் ஜான்சன். நான் ஒண்ணு என்ன பண்ண 3 ஃபாரினர் தான் இன்னைக்கு காணாங்க. இவருக்கு பதில பிரசாந்த் வீருக்கு பதில டெஃபினட்டா நான் வந்துட்டு ஐ வில் ஹேவ் அக்கீல் ஹுசைன் இந்த டீம். சிங்கத்தை வந்து இம்பாக்ட் சப்ல வச்சுப்பேன். நான் முதல்லயே சொன்னதான் இப்பயும் சொல்றேன், அவரை இம்பாக்ட் சப்ல வச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தேவைப்பட்டா 17 பால்ல வெதர் வி ஆர் சேசிங் வெதர் வி ஆர் பேட்டிங் ஐ வில் ஹேவ் ஹிம். இன்னொன்னு சொல்றேன் ஆஷா, நான் இந்த டிசப்பாயின்மெண்ட்ல சொல்றேன், 2 மேட்சும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் அவனை வால் அப் பண்ணிருக்கலாம் நெட் ரன் ரேட்ல, நம்ம பண்ணல. இந்த தடவை அவன் வந்து 20 பால் ஸ்பேர்ல அடிச்சுட்டு போய் நெட் ரன் ரேட் +0.02 கொண்டு போயிட்டான். ஒருவேளை நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எஸ்ஆர்எச் நம்ம ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு க்ளோஸ் மார்ஜின்ல நம்ம ஜெயிக்கிறோம், எஸ்ஆர்எச்சோட நெட் ரன் ரேட் நம்மளோட பெட்டரா இருக்காது, நீங்க பாத்துட்டீங்க. ஒருவேளை ஆர்சிபி இஸ் ஹேவிங் a odd day against எஸ்ஆர்எச் go to 16 points. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, இந்த மாதிரி 32 பால்ல சேஸ் பண்ணணும், இல்ல 56 ரன்ல அடிக்கணும் அப்படின்னு அந்த ட்ரிக்கி பிச்சில் உனக்கு பாராக் மேல எவனையும் போக விட மாட்டான்னு மொத்தேரால இருக்கிற அந்த நேராக் அகேன்ஸ்டா நீங்க ஆடணும். Do you want to put yourself into that situation? Please answer. நோ அடுத்த மேட்ச் ஜெயிச்சிடுறது பெட்டரு. அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு நல்ல மார்ஜினில் ஜெயிச்சுட்டு ஜிடி போறது தான் பெட்டரு. அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு சிஎஸ்கே தரப்புல இருந்து ஒன்னும் இல்ல, பட் மாக்கா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் த டே என்னன்னு பீடாக கேட்க போறேன். வைப் அப்கிரேட் ஆஃப் த டே என்ன? டக்குன்னு சொல்லு. அப்கிரேட் ஆஃப் த டேனா கார்த்திக் சர்மாவோட பேட்டிங் தான். எல்லாருமே ஒன்னே ஒன்னு சொன்னாங்க, யோ அவர் 19 வயசு, அவர் இஸ் காட் அ ஸ்டைல் ஆஃப் பிளே வேர் இட் டேக்ஸ் ஹிஸ் டைம் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட். 6 ஓவர்ல 37க்கு 2. அப்ப வந்து கார்த்திக் சர்மா அவுட் ஆயிருந்தானா they didn't have a lengthy batting lineup, they would have collapsed. அதுக்கப்புறம் எப்படி அப் பண்ணாரு? I am the one who said 14 crores is more investment for கார்த்திக் சர்மா சொன்ன. நான் இப்ப சொல்றேன், நல்லா ஆடினாருங்கும் போது நிறைய டாட் பால் ஆடினார்லாம் சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சர்மா played brilliantly well. That's a honesty. நீங்க சொல்லுங்க. He will learn. There is a lot of potential. But என்ன பொறுத்த வரைக்கும் மாக்கா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் த டே மிச்சல் மார்ஷ் அந்த அன்ஷுல் கம்போஜர் டேக் டவுன் பண்ணதுதான். அன்ஷுல் கம்போஜர் பவர் பிளேல நிறைய பேர் டேக் டவுன் பண்ணல, இந்த இன்னிங்ஸ் அவர் டேக் டவுன் பண்ணாரு. எப்பவுமே we cannot keep on harping about CSKங்கிறதுனால LSD சைட்ல இருந்து ஒரு மொமெண்ட் நான் சொல்லிருக்கேன். That's my மாக்கா ஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் த டே. உங்களோட என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. That's a wrap on today's episode of Game of Thrones brought to you by மாக்கா ஷாக்கா.